அரசியல் கருத்தானாலும் சமூக கருத்தானாலும் மனதில் தோன்றியதை தயங்காமல் வெளிப்படுத்தி விடுபவர் நடிகர் மன்சூர் அலிகான். சமீபத்தில் திரைப்பட நிகழ்ச்சி ஒன்றில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமலஹாசன் பங்கு பெற்றிருப்பது குறித்து துணிச்சலான கேள்விகளை எழுப்பியவர். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்த நமது கேள்விகளுக்கு இங்கே பளிச்சென்று பதிலளிக்கிறார். இன்னைக்கு இருக்க அரசியல் சூழல்ல யார கேள்வி கேட்க விரும்புறீங்கன்ற கேள்விக்கு போன வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதியிலிருந்து இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது போன வருஷம் செப்டம்பர் 22ஆம் தேதி நம்மளோட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா திடீர்னு உடல்நலம் சரியில்லாம அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க. அப்படி திடீர்னு அவங்களுக்கு என்ன உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்க போயஸ் கார்டன்ல இருக்க சிசிடிவி காட்சிகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்க போச்சு, பூங்குன்றன் எங்க, அங்க வேலை பார்த்துட்டு இருந்த வேலையாட்கள் எங்கன்ற கேள்விகள்லாம் கேட்டா வாயில வாழைத்தார வச்சது மாதிரி பதில் சொல்லாம எஸ்கேப் ஆயிடுறாங்க. எல்லாரும் வீட்ல வைங்க, ரோட்ல வைங்க, ஊரு உலகம்லாம் சிசிடிவி கேமராவை வைக்க சொல்லி காவல்துறை அறிவிப்பு செய்து செயின் பறிக்கிறவங்கள கூட சிசிடிவி படம் பார்த்து தான் பிடிக்கிறாங்க. ஆனா 22ஆம் தேதி போயஸ் கார்டன்ல என்ன நடந்துச்சு, கார்டன்ல இருக்க ஃபுட்டேஜ் எங்க போச்சு அப்படின்ற கேள்வியை மட்டும் யாருமே கேட்க மாட்டாங்க. இந்த கேள்வியை கேட்க வேண்டிய ஊடகம் கூட மௌனமா இருக்கு. சென்னையில இன்னும் நல்ல மழை பெய்யாததுக்கு இதுதாங்க காரணம். ஜெயலலிதா நல்லவங்களா கெட்டவங்களான்றது வேற விஷயம். ஆனா அவங்க சாகடிக்கப்பட்டிருக்காங்க. மோடியா இந்த லேடியானெல்லாம் தைரியமா கேட்டு நின்ன பெண்மணி ஜெயலலிதா. அவங்கள ஜெயிக்க முடியாம சாகடிச்சிட்டு ஐயோ இப்படி சாகடிச்சிட்டாங்களேன்னு இப்ப சொல்றாங்க. சொத்துக்களை பிடுங்கிருக்காங்க, ஊழல் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே வெளிப்படையா இந்த மாதிரியான ஊழல்களை பண்ணிக்கிட்டு ஜனாதிபதி தேர்தலையும் அவங்களோட ஆதரவை வாங்கிக்கிட்டு மறைமுகமா ஆட்சி செய்யறாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் சாதாரணமா செத்தா கூட சிசிடிவி எங்க, ஃபுட்டேஜ் காட்டுன்னு கேட்டு உள்ள தூக்கி வச்சிட மாட்டாங்க இந்த போலீஸ். அப்போ கமிஷனரா இருந்த ஜார்ஜ் என்ன பண்ணாரு? ஏன் இந்த கேள்வியை சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கல? குட்கா விக்கிறதுக்காக கோடிகள்ல லஞ்சம் வாங்குறாங்க. எந்த அரசா இருந்தாலும் ஊழல் தான் செய்யறாங்க. என்னங்க ஜனநாயகம் இது? மது வேண்டாம்னு சொல்லி போராடுறவங்க மண்டைய உடைச்சு ஏய் நீ என்ன சொல்றதுன்னு கேக்குது போலீஸ். அப்ப போலீஸ்னாலே தப்பு செய்ய சொல்லும் தானே சின்ன பசங்க மனசுல பதிஞ்சு போகுது. மதுக்கடை வேணாம்னு மக்கள் போராடினாங்கன்னா அதை விட்டுட வேண்டியதானே. வருமானம் வருதுன்னு சொன்னா அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான வருமானம் எதுக்கு? 10 லட்சம் டன்னுக்கும் அதிகமான மணலை அள்ளி மாலத்தீவுக்கும் துபாய்க்கும் அனுப்புறாங்க. இந்த மணலை தான் துபாயில கடல்ல கொட்டி கட்டடம் கட்டுறாங்க. ஆக இப்படி நம்ம மணலை அள்ளி அனுப்புறது எவ்வளவு பெரிய துரோகம். ஆற்று படுக்கையில 1 இன்ச் மணல் படியறதுக்கு 100 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ராட்சச எந்திரங்களை வச்சு டன் டன்னா மணலை சுரண்டி எடுத்து அனுப்புறாங்க. இது என்ன நாடு? இதே நிலைமையில போனா அடுத்த தலைமுறையே உயிர் வாழ முடியாது. சுற்றுப்புற சூழலை கெடுக்கிற இந்த அயோக்கியர்களை சுட்டி காட்டதான் என்னோட கை காசை போட்டு பூதாளம் ஒரு குறும்படத்தை எடுத்தேன். பல நாடுகளுக்கும் படத்தை அனுப்பினேன். ஏன் யூடியூப்ல கூட பூதாளம்னு தட்டினீங்கன்னா படம் வரும். பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன என்ற கேள்விக்கு மோடி ஊழல் செய்யலன்னு சொல்றாங்க. ஆனா இது போன்ற ஊழல்வாதிகளோட சேர்ந்துக்கிட்டு ஓட்டு வாங்குறாரு, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு தானே ஊர் சுத்துறாரு. அப்ப இதுவே ஒரு ஊழல் தானே. ஏற்கனவே பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால ஏழை மக்களோட வாழ்க்கை சூறையாடப்பட்டுச்சு. இப்போ ஜிஎஸ்டின்னு அடுத்த கட்டமா சூறையாடுறாங்க. திடீர்னு ரூபா நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. தேட்டருக்கு வர வேண்டிய கூட்டம் எல்லாம் நின்னு போச்சு. அந்த சமயத்துல மட்டும் சினிமா துறைக்கு 1000 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டம் வந்துச்சு. அரசியல் குறித்த எல்லா கேள்விகளுக்கும் துணிச்சலா கருத்து சொல்றீங்களே, இதோட எதிரொலியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா என்ற கேள்விக்கு தொல்லை வரும், கொடைச்சல் வரும்ன்றதெல்லாம் நான் கண்டுக்கிறதே இல்ல. துணிஞ்சுதான் செயல்படுறேன். 1992 இல்ல 94 நினைக்கிறேன். அப்ப நான் பாமகவுல இருந்தேன். ராணிப்பேட்டை இடைத்தேர்தல் அப்ப ஜெயலலிதா கருப்பு படை பாதுகாப்போட நூற்றுக்கணக்கான கார்ல வலம் வந்தாங்க. அப்போ பாமக பிரச்சாரத்துக்காக நான் அங்க போனப்ப போலீஸ் என்ன வழிமறிச்சாங்க. நானும் பிரச்சாரத்துக்கு தானே வந்திருக்கேன்னு சொல்லி ரோட்லயே உட்கார்ந்துட்டேன். அதுக்கப்புறமா போலீஸ் என்ன கைது செஞ்சு வழக்கும் பதிவு செஞ்சாங்க. அதனால எந்த காலத்திலயும் நான் பயந்துகிட்டு இருந்தது கிடையாது. ஜெயலலிதா மேல இருந்த அன்பாலையும் பாசத்தாலையும் தான் அவங்களோட கட்சியில சேர்ந்த. பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தைத்தனமானவங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்கள பின்னால இருந்து வழி நடத்துறவங்க தான் ஜெயலலிதாவோட பேரை கெடுத்து குட்டிச்சுவராக்கி வச்சு இன்னைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. மத்தபடி ஜெயலலிதா தெய்வமானவங்க. அந்த நன்றி விசுவாசத்துல தான் அவருக்காக இப்போ குரல் கொடுத்துட்டு இருக்கேன் என்கிறார் மன்சூர் அலிகான். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.